வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லபடியாக வித்யா முருகன் கல்யாண கோலாகல விழா ஆரம்பிக்குது. முத்து முருகனோட சட்டையை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்க. முத்து நல்லா ப்ரொஃபைலில் தெரிகிற மாதிரி நில்லுங்கிறாரு செல்வம். டேய், நீ என்னடா எல்லாத்தையும் வெடியை எடுத்துட்டு இருக்கன்னு முத்து கேட்க, சரி சரி உனக்கு பிடிக்காதுதான் அப்படின்னு சொன்னாலும் செல்வம் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. மீனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தட்டில் பூவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சாமி அப்படின்னு ஐயர்கிட்ட கொடுக்க அவரு எல்லாத்தையும் வாங்கி கீழே வச்சிட்டு இருக்காரு. வித்யா ஒரு மெரூன் கலர் பட்டு புடவையில ரொம்ப அழகா கல்யாண பொண்ணா ரெடி ஆயிட்டாங்க. அப்போ கெஸ்ட் எல்லாம் தேடி வந்து வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள்னு சொல்ல தேங்க்ஸுங்கிறாங்க வித்யா ஒருத்தருக்கும். நீ உட்காருமான வித்யாவை உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் அந்த பக்கம் போறாங்க. வித்யா ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துருக்க. மகேஸ்வரி ரோஹிணி கிட்ட நீ உன் அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாங்கிறாங்க. உடனே 24/7 டென்ஷன்லயே இருக்க ரோஹிணி எதுக்கு நான் மாட்டிக்கு வாங்குறாங்க. வித்யா கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு மகேஸ்வரி சொல்ல ரோஹிணி முறைக்கிறாங்க. வித்யாவை அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தா ஏன் கல்யாண லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ இப்படி பயப்படுவேன்னு தான் அவங்கள வேண்டான்னு வீட்லயே இருக்க சொல்லிட்டு வந்த அப்படின்னு மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணியோட அம்மா வீட்டில் இல்லை, கோவிலில் தான் இருக்காங்க. தம் பொண்ணு மாதிரி இருந்த வித்யாவோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு அவங்களுக்கும் ரொம்பவே ஆசை. அதனால கோவிலுக்கு சாமி கும்பிடுற மாதிரி வர்றவங்க அங்கே ஒரு தூண் பக்கத்தில் நின்று மறைஞ்சு பார்க்குறாங்க. அங்கே திருமண விழா முருகன் வித்யான்னு இருக்கு. அங்கே லேடிஸ் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்காங்க. சின்ன கல்யாணம் மேடை போட்டு அதில் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா போய் கேளுமான்னு ஒருத்தங்க சொல்ல, சாமி ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, சரிங்கம்மான்னு குருக்கள் சொல்றாரு. அப்போ ஒரு திரி அணைஞ்சிருக்க, காத்துப்பட்டு அணைஞ்சிருக்கு பாருங்களேன், திரிய நல்லா வெளியே இழுத்து விட்டு பத்த வச்சு விடுங்க அப்படின்னு மீனா சொன்ன. சரிமான்னு புரோகிதர் அதை செய்யறாரு. முத்து ஒருத்தங்களுக்கு கல்யாண மண்டபத்துக்கு வர்றதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. அப்போ முருகன் வேகமா ஒருத்தரோட வர்றாரு. முத்தன் என்ன அவரை கூப்பிட, சொல்லுன்னு திரும்புறாரு. நான் சொன்னேன் இல்லைங்க சார், முத்தண்ணே அவர் இவர் தாங்கிறாரு முருகன். அவரு ஆமான்னு சொல்லிட்டு, ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ ஷேக் ஹேண்ட் கையை நீட்டுறாரு. முருகன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு முத்துவுக்கு. எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தான் அப்படின்னு முருகன் சொல்ல, டேய் எத்தனை பேர்கிட்டடா இதை சொல்லுவ அப்படிங்கிற முத்து, சார் காலையில இருந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிறாரு. இருக்கிறத தானே சொல்றான் அப்படின்னு அவரும் சொல்ல, எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, நான் கேட்டுக்கிட்டதுக்காக நீங்களும் சிஸ்டரும் முன்னாடி நின்று நடத்துறீங்க அப்படின்னு முருகன் நிகழ்ந்துட்டு இருக்க. டேய், இது நம்ம வீட்டு கல்யாணம்டா, ஒன்றும் கவலைப்படாத, எந்த குறையும் இல்லாம தாம் தூம்னு நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு முருகன் கிட்ட சொல்ற முத்து, சார் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் சாப்பிட்டேங்கிறாரு. சார் அங்க முன்வரிசையில போய் உட்காருங்க அப்படின்னு முத்து அவருக்கு சொல்லிட்டு, டேய் நீ ஏன்டா வெயில நிக்கிற, முதல்ல நிழலுக்கு போடா, போ வெயில நிக்காத போ அப்படின்னு முருகன் முதுகுல ஒரு தட்ட பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம்னு இருக்க. முருகன் சரின்னு அங்கிருந்து போறாரு. முருகன் வெளிப்பக்கமா திரும்ப உடனே கிருஷோட பாட்டி பட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. மீனா ஒரு ட்ரேல ஜூஸ் எடுத்துட்டு வந்து, வித்யா இந்தாங்க ஜூஸ் குடிங்கன்னு நீட்ட. ஐயோ வேண்டாம் மீனா அப்படின்னு பதற. இங்க பாருங்க, மணமேடையில உட்காந்துட்டா ரொம்ப நேரம் ஆகும், சாப்பிடவே டைம் கிடைக்காது, இந்தாங்க குடிங்க அப்படின்னு வலுக்கட்டாயமா அவங்க கையில ஒரு டம்ளரை கொடுக்க, அவருக்கு கொடுத்துட்டீங்களான்னு ரொம்பவே அக்கறையா கேக்குறாங்க வித்யா. அவருக்கெல்லாம் கொடுத்துட்டோம், நீங்க குடிங்க, இங்க வைக்கிறேன் அப்படின்னு இன்னொரு டம்ளரை பக்கத்து சேர்ல வச்சுட்டு மீனா போக, சரின்னு தலையாட்டுறாங்க வித்யா. ரோஹிணியும் மகேஸ்வரியும் இன்னொரு பக்கமா போய்கிட்டு இருக்க. மனோஜ் பின்னாடி போன்ல பேசிக்கிட்டே வர்றாரு. ஆமாங்க சார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேங்க சார் அப்படின்னு பேசிக்கிட்டே போக, மகேஸ்வரி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, மீனா தான் வித்யாவுக்கு எல்லாமே பண்றாங்க போலன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே வித்யாவுக்கு அவ தான் க்ளோஸா இருக்கா. ஏதோ அவ லவ்வுக்கு ஐடியா கொடுத்தாலாம், அதுல இருந்து ஓவரா அந்த மீனாவை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கிறா அப்படின்னு ரோஹிணி பொறாமையும் எரிச்சலுமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்கு ஒரு பேர் கையில கிஃப்டோட வர்றாங்க. அங்க இருக்கவங்க எழுந்து நின்று வாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க. அவங்களும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கும் உட்காருங்கன்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. உட்காந்துட்டு அந்த ஜென்ஸ் அவரை உட்கார வச்சவர்கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த லேடி அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மகேஸ்வரி ரோஹிணி கழுத்துல இருக்க ஒரு செயின் எடுத்து இப்படி ஏதோ காட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க அவங்கள கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமா கூர்ந்து வச்சக்கன் வாங்காம அங்க நிக்கிற ரோஹிணியும் மகேஸ்வரியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தவர், சரிங்க சார் அப்ப கண்டிப்பா பார்க்கலாம்
நான் வரேன்னு அங்கிருந்து எழுந்து போக அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அந்த லேடியவே பாக்குறாரு. அவங்க பார்வையை கொஞ்சம் கூட அசைக்காம பார்க்க அங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், பேரு கல்யாணி அப்படின்னு ரோஹிணிய காட்டி அந்த லேடி சொல்ல, கல்யாணியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க பேசிக்கிட்டே எதேச்சியா திரும்புற ரோஹிணி அந்த லேடியை பார்த்துடுறாங்க. அதுவரையிலும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க முகம் அப்படியே டப்புன்னு பல்பு மாதிரி ஆஃப் ஆயிடுது. உடனே மகேஸ்வரியோட கையை பிடிச்சி அவங்க தரத்தரன்னு இழுத்துட்டு போக, என்ன பண்றேங்கிறாங்க மகேஸ்வரி. கொஞ்சம் தள்ளி மறைவா கூட்டிட்டு போக மகேஸ்வரி என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சேகரோட ஒய்ஃபுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஓ அப்படியான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடி அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, டக்குன்னு பார்க்காத அங்க ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்கல்ல எல்லோ கலர் சாரி கட்டிக்கிட்டு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி சொன்னதை விட பட்டுன்னு வேகமா திரும்பி பாக்குறாங்க மகேஸ்வரி. அந்த லேடி நிச்சயமா இவ கல்யாணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க மகேஸ்வரிய இங்க வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க ரோஹிணி. ஏய் யார் அவங்க அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சுல, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிரிஷ் அப்பாவோட சொந்தக்காரங்க அப்படின்னு கல்யாணி பதட்டமா சொல்ல, அப்படியா அவங்க எப்படி இங்கன்னு மகேஷ் கேக்குறாங்க. தெரியலையே, முத்து மீனா வேற இங்கேதான் இருக்காங்க. அவங்க முன்னாடி அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டா என் கதை மொத்தமா முடிஞ்சிடும். மனோஜ் வேற இங்கேதான் இருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்குன்னு எல்லாம் வந்து சேருது பாரு அப்படின்னு ரோஹிணி பயந்து நடுங்குறாங்க. ஒரு பொய் சொன்னா அதை மறைக்க 9 பொய் சொல்லணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ரோஹிணி விஷயத்துல அது ரொம்ப ரொம்ப தப்பு. 1000 பொய் சொல்ல வேண்டி இருக்கு. சரி இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இருந்து போகவும் முடியாது, அந்த அம்மா கண்டிப்பா என்கிட்ட பேச வருங்கிறாங்க ரோஹிணி. அப்படியான்னு மகேஸ்வரி கேட்டுட்டு இருக்க, என்கிட்ட பேச வரும்போது நீ ஏதாவது வேலை இருக்குன்னு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுன்னு ரோஹிணி சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன்னு அடிமை மகேஸ்வரி தன்னோட வேலையை ஆரம்பிக்க போறாங்க. ரோஹிணி எதிர்பார்த்தபடியே அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இருங்க இதோ வந்துடுறேன்னு சொல்லி ரோஹிணி இருக்க பக்கமா வர மகேஷ் வளைச்சு வளைச்சு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஏரியா விடாம நடக்கிறாரு. பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு இருந்தவருக்கு இப்போ பிஸ்னஸ் மேக்னெட்ன்ற நினைப்பு வந்துட்ட. நான் எல்லாத்துக்கிட்டையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ அந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வையின்னு அவங்க ஸ்டாஃபுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு மனோஜ் ஃபோன்ல. அப்போ அந்த லேடி அந்த கோவிலோட ஒரு சைடுக்கு வந்து அங்க நிக்கிற ரோஹிணியை பார்த்து, கல்யாணி நீ சேகர் ஒய்ஃபு தானேன்னு கேட்குறாங்க. தெரியுதா, நான் கமலா, மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மகேஸ்வரி கரெக்டா வேகமா வர்றாங்க. ரோஹிணி ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போக அந்த லேடி, அதாங்க கமலா, அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வர, என்னம்மா அந்த பொண்ணு தானேன்னு அவர் கேட்குறாரு. ஆமாங்க, செத்து போன சேகரோட ஒய்ஃபு தாங்க இந்த கல்யாணி, வந்த பொண்ணு ரோஹிணின்னு கூப்பிட்டா அப்படின்னு கமலா யோசனையா சொல்ல, ஒருவேளை இது வேற பொண்ணா இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்ல, எனக்கு நல்லா தெரியும் கல்யாணி தாங்க, அவ வீட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கேங்கன்னு அந்த லேடி சொல்லிட்டே இருக்காங்க. சரி இருக்கட்டும், நான் முருகன் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன், இதை வச்சிருன்னு கிஃப்ட் பாக்ஸ் அந்த லேடி கையில கொடுக்குறாரு அவரு. அவங்களும் அப்படின்னு வாங்கிட்டு ரோஹிணி போன திசையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க மீனா எதிரில தாம்பூல தட்டோட வர்றவங்க அவங்க மேல மோதிடுறாங்க. ஐயோ சாரி, தெரியாம இடிச்சிட்டேன்னு மீனா சொல்ல, பரவாயில்ல நானே எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பரவாயில்லங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க பொண்ணு சைடா இல்ல மாப்பிள்ளை சைடான்னு கேக்குறாங்க. அவசர வேலையா போன மகாராணி ரோஹிணி அங்க ஒரு மறைவுல இருந்து எட்டி பார்க்க அந்த கமலா மீனா கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்ததும் அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. 2 பேர் சைடும் தான், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இவளுங்க எதுக்கு பேசிக்கிறாளுங்கன்னு ரோஹிணி திகைச்சு போய் மகேஷ் கிட்ட ஓடி வர்றாங்க. ஏய் அந்த லேடி வேற மீனா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லி கிள்ளி தொலைக்க போகுது, நீ ஏதாவது சொல்லி மீனாவை அங்கிருந்து அனுப்பு அப்படின்னு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு ரோஹிணி பதறிக்கிட்டு இருக்க, என்னடி சொல்றதுன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. ஏதாவது சொல்லு போ அப்படின்னு முதுகுல தட்டி அனுப்பி விடுறாங்க ரோஹிணி. கல்யாண பொண்ணு பக்கத்துல பச்சை கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு யாருன்னு கமலா கேக்குறாங்க மீனா கிட்ட. மீனாவும் தயங்காம ரோஹிணி அவங்க கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு, அவங்கள தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, ஆமாமா அந்த பொண்ணோட பேருன்னு கமலா ஆரம்பிக்க முத்து வேகமா ஓடி வர்றாரு. மீனா சீக்கிரம் வா, ஐயர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல, நான் கொடுத்துட்டு வர்றேங்கன்னு மீனா அங்கிருந்து போயிடுறாங்க. மீனாவை டைவர்ட் பண்றதுக்காக வந்த மகேஸ்வரி நமக்கு இங்க வேலை இல்லைன்னு மொபைல பார்த்துக்கிட்டே திரும்ப, ஏமா நில்லுமா அப்படின்னு ஓடி வர்ற கமலா
நீ பேசிட்டு இருந்தியே அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. ஆமாங்கங்கிறாங்க மகேஸ்வரி. அந்த பொண்ணு பேருன்னு இவங்க கேட்க ரோஹிணி அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல, அந்த பொண்ணோட பேரு அது இல்லையே அப்படின்னு கமலா கேட்க மகேஸ்வரிக்கு டென்ஷன் ஆயிடுது படபடப்புல. என்னங்க ஏதோ நீங்க பேர் வச்ச மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்க, இல்ல அந்த பொண்ணு பேரு கல்யாணி, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கமலா சொல்ல, இல்லங்க ரோஹிணி தான் அப்படின்னு மகேஸ்வரி அழுத்தி சொல்றாங்க. ஒருவேளை அது செல்ல பேரா அப்படின்னு கமலா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் வர்றேன்னு மகேஸ்வரி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு திரும்புறாங்க. ஆனா கமலாவுக்கு முகம் தெரியவே இல்லை. அந்த பக்கமா வீடியோ எடுத்துட்டு இருந்த செல்வம் இவங்க பேசுறது அந்த பக்கம் போறவங்க வர்றவங்கன்னு அத்தனையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. குருக்கள் பொண்ணு மாப்பிள்ளை போய் அழிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல, மீனா போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து போறாரு. முருகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து போக வித்யா கிட்ட வர்ற மீனா, வித்யா போலாமா, எல்லாம் சரியா இருக்குல்ல அப்படின்னு ஜுவல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு வாங்க போலான்னு கூட்டிட்டு போறாங்க. கூடவே மகேஸ்வரியும் போறாங்க. ரோஹிணி என்ன பண்றது, போலாமா இல்ல இங்கேயே நிக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு தடுமாறி திரும்ப மனோஜ் வேகமா ரோஹிணின்னு கூப்பிட்டுட்டு அங்க வர்றாரு. இவங்க திரும்பி பார்க்க, ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு அவரு கேட்க, நான் என்ன பொய் சொன்னேன்னு உள்ளுக்குள்ள பதறத மறைச்சிட்டு கேக்குறாங்க ரோஹிணி. சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிரும் கிளம்பிடலான்னு சொன்னில்ல, இப்ப லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மனோஜ் தலையில ஒரு கட்டை எடுத்து அடிச்சா கரெக்டா இருக்கும். ரோஹிணிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கு மனோஜ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டீலர் வேற ஷோரூமுக்கு வர சொன்னேன், அவர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு மனோஜ் சொல்ல, அவரோட மொபைல் ரிங் ஆகுது. இதோ பாரு அப்படிங்கிறவரு கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, ஹலோ சார் நான் வந்துருவேங்க சார் அப்படின்னு அலக்க ஆரம்பிக்கிறாரு. முருகன் மன அறையில வந்து உட்கார்ந்துருக்காரு. புரோகிதர் சொல்ற மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, டேய் கொஞ்சம் சிரிடாங்கிறாரு முத்து. உடனே வீடியோ எடுத்துட்டு இருக்க செல்வமும், சிரிடா முகத்தை அப்படியே வச்சுக்காதரா, நல்லா சிரிடாங்கிறாரு. ஜாலியாயிருடான்னு சொல்லி அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்க, ஒரு தூண் மறைவுல இருந்து கிறிஷோட பாட்டி கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயர் மந்திரத்தை தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்பவே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்க வித்யாவை மீனாவும் மகேஸ்வரியும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. ஆனை முகத்தானே போற்றிவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம், ஆதி மூலமே போற்றிவோம், ஆனந்த குருவே போற்றிவோம், சிவகுருநாதன் சந்நிதியே போற்றிவோம், ஈசன் மகனே போற்றிவோம்னு அவரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. மனோஜ் விடாம இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேங்க சார்னு போன்ல பேசிட்டு இருக்க, ரோஹிணி அங்கிருந்து எஸ்கேப். ஆமாங்க சார், ஆமா நிச்சயமா வந்துடுவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, இங்க ஆனந்த வடிவே போற்றிவோம், அண்ட நாயகனே போற்றிவோம்னு இங்க மந்திரம் போயிட்டு இருக்கு. ஊழ்வினை அழிப்பவனே போற்றிவோம்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, வினையோட மொத்த உருவமான ரோஹிணி அங்க வர்றாங்க. கமலா ரோஹிணிய விடுறதா இல்ல, ஏமா ஒரு நிமிஷம் நில்லு, நீ சேகர் பொண்டாட்டி கல்யாணி தானேன்னு கேட்டுட்டு இருக்க. ரோஹிணி வேற நகர முடியாத அளவுக்கு கைய பிடிச்சிருக்காங்க கமலா. சேகர் இறந்த அன்னைக்கு உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஒரு தடவை உங்க அம்மாவை பார்க்கும்போது ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு கமலா கேட்டுக்கிட்டே போக, மைதா பசைய வாயில போட்ட மாதிரி ரோஹிணி வாயை திறக்கணுமே. அவங்க தவிப்போட அங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்க, இந்தாங்க மாலை எடுத்துக்கங்கன்னு புரோகிதர் கொடுக்குறாரு. செல்வம் ஒரு அடிக்கு குனிஞ்சி 3 அடிக்கு நிமிர்ந்து 4 அடிக்கு வளைஞ்சி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. முருகன் மாலை எடுத்து உன்னை வித்யா கிட்ட கொடுக்க, 2 பேரும் எடுத்துக்கங்கன்னு சொல்ல 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. மாலையை மாத்திக்கங்க, நீங்க மாலையை போடுங்கம்மான்னு குருக்கள் சொல்ல வித்யா போட்டு விடுறாங்க. கைத்தட்டுங்க எல்லாரும் கைத்தட்டுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல, பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்கன்னு முருகன் கிட்ட சொல்ல, அவரும் சிரிப்போட போட்டு விட வித்யா சிரிப்போட தலையை குனிஞ்சு மாலையை வாங்கிக்கிறாங்க. செல்வம் வீடியோ எடுக்கிறது வேற இல்லாம அப்பப்ப கமெண்ட் கொடுத்துக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாருன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்காரு முருகன். எல்லாருமே ரொம்ப ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க அவரோட வெக்கத்தை. கமலா இன்னும் ரோஹிணியோட கையை விட்ட பாடல, உன் புருஷன் இங்க வந்திருக்காரா அப்படின்னு கேட்க, மனோஜ் கரெக்டா அந்த பக்கமா பேசிக்கிட்டு வர்றாரு. இல்ல அவர் வரலன்னு ரோஹிணி பதட்டத்தோட சொல்ல, உன் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு அந்த லேடி கேட்க, பையன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற ரோஹிணி. மனோஜ் கொஞ்சம் பக்கமா வர்றதை பார்த்துட்டு இருங்க வர்றேன்னு கையை வெடுக்குன்னு எடுத்து விட்டுட்டு போயிட்டுறாங்க. அந்த லேடி பாவம், அவங்களுக்கு கேட்கறதுக்கு இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அங்கிருந்து போக, எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தேங்காய் மேல வச்ச திருமாங்கல்யத்தை குருக்கள் கொடுக்க ஒரு லேடி வாங்கிட்டு போறாங்க. அவரு ஓம் அஷ்டலட்சுமியை போற்றுவோம்னு மந்திரத்தை ஆரம்பிச்சிடுறாரு. போட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் ஆளுக்கு ஒரு பக்கமா எடுத்துட்டு இருக்க, அதை விட சுறுசுறுப்பா செல்வம் சுழண்டு எடுத்துட்டு இருக்காரு.
தூண் மறைவுல நின்று கிறிஷோட பாட்டி கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி திருமங்கல்ய தட்டை எடுத்துக்கிட்டு வர எல்லாரும் எழுந்து நின்று ஆசீர்வாதம் பண்றாங்க. மறைவுல நின்னுட்டு இருந்த ரோஹிணியோட அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து தாம்பாளத்து மேல கைய வச்சு பிளஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கிட்டு அவங்க ஓரமா நின்னுக்க அந்த லேடி எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு கடைசியா முத்துமீனா கிட்ட வர அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அக்ஷதையை கையில எடுத்துக்கிறாங்க. இப்ப பின்னாடி இருக்கவங்க ஒரு சின்ன கூட்டமா நின்னுட கிறிஷோட பாட்டி அந்த கூட்டத்துல ஒருத்தரா மறைவா நின்னுக்கிறாங்க. திருமங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி வச்சுக்கிறாரு. முத்தண்ணே, நீங்களும் சிஸ்டரும் தாலி எடுத்து கொடுங்கன்னு முருகன் கேட்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி மீனா வியப்போட முத்துவை பார்க்க ரோஹிணி பயங்கர கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க. டேய், உன் அண்ணன் இருக்காருடா, அவரை எடுத்து கொடுக்க சொல்லுடா அப்படின்னு முத்து சொல்ல, ஏப்பா அவன் எப்பவும் உன்னதான்ப்பா புகழ்ந்து பேசிட்டு இருப்பான், நீயும் அவனுக்கு அண்ணன் தானே, நீயே வந்து தாலி எடுத்து கொடுன்னு அவங்க அண்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. முத்து அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. மனோஜம் திகைச்சு போய் பார்க்க ரோஹிணி மெதுவா மனோஜ பார்க்க மனோஜம் ஒரு சங்கடத்தோட ரோஹிணிய பாக்குறாரு. இப்போ வித்யாவும் நிமிந்து பார்த்து, ஆமா மீனா, நீங்க 2 பேரும் இல்லைன்னா எங்க கல்யாணமே இல்ல, 2 பேரும் சேர்ந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, ஆமாண்ணே வாங்க அப்படின்னு முருகன் கூப்பிடுறாரு. திகைச்சு போய் நின்றுட்டு இருந்த முத்துவும் மீனாவும் ஒரு சின்ன சிரிப்போட போலான்னு குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க. ரோஹிணி எரிச்சலா ஜாட காட்ட மனோஜ் என்னதுங்கிற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. மேடைக்கு வர்றவங்கள வாங்க அப்படின்னு வித்யாவும் வாங்கன்னு முருகனும் கூப்பிட 2 பேரும் கொஞ்சம் கூச்சத்தோட வர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து திருமங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அதை எடுத்து முருகன் கையில கொடுக்க ரோஹிணி பயங்கர பொறாமையும் கடுப்புமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. முருகன் அதை கையில வாங்கிக்கிட்டு இருக்க, கெட்டி மேலங்கிறாரு புரோகிதர். முருகன் சிரிப்பும் வெக்கமுமா அதை வித்யாவோட கழுத்துல கொண்டு போய் கட்டிட்டு இருக்க ஐயர் மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. ஒன்றிய மங்கள நாணின் ஒளி போற்றி அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் அட்சதையை போட்டுட்டு இருக்க ரோஹிணியோட அம்மாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்சதையை இங்க இருந்து தூக்கி போடுறாங்க. கல்யாணத்தை கண்குளிர பார்த்துட்டோன்னு சந்தோஷமா நிக்கிறாங்க. 3வது முடிச்ச சுற்றமெல்லாம் சேர்ந்து போட மீனா நீயும் சேர்ந்து போடுமாங்கிறாரு முருகனோட அண்ணன். முகம் முழுக்க பரவசத்தோட ரோஹிணியோட அம்மா அங்கிருந்தே வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. தாலி கட்டி முடிச்சதும் முத்து முருகனுக்கும் மீனா வித்யாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு நன்றி சொல்றாங்க. ரோஹிணி வயிற்றுல புகையிற புகைச்சல்ல சுந்தரா டிராவல்ஸ் வினு சக்கரவர்த்தி மாதிரி மாறிடுறாங்க. குங்குமம் இட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல முருகன் எடுக்க போக மோதிர விரலால வச்சு விடுங்க, அப்படியே பின்னால எடுத்துட்டு போய் நெத்தி வகிட்டுல வச்சு விடுங்க அப்படின்னு ஐயர் சொல்ல முருகன் எடுத்துட்டு போக வித்யா நீ ரொம்பலாம் சிரமப்பட வேணாம், நானே உன் தோல்ல சாஞ்சிக்கிறேன்னு நீட்டா அவங்க தோல்ல சாஞ்சிக்க இவர் அழகா வச்சு விடுறாரு. முருகன் அப்படியே தோளோட சாட்சி கட்டிப்பிடிச்சிட்டு நிக்க, டேய் கல்யாண மேடடா கையேடுறான்னு அவங்க அண்ணன் சொல்ல 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹிணி மட்டும் கடுப்புல வெடிச்சிட்டு இருக்க மணமக்கள் அக்னிய சுத்தி வாங்கன்றாரு புரோகிதர். ரோஹிணிக்கு அதுக்கு மேல அங்க நிக்கவே பிடிக்கல, பயங்கர கோவமா அங்க இருந்து இறங்குறாங்க. சுத்து சுத்து வா 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 அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க முருகனும் வித்யாவும் அக்னிய வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இறங்கி வர்ற ரோஹிணிய கமலா கைய பிடிச்சிக்கிறாங்க. கல்யாணி வா, என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பின்னாடி மனோஜும் இறங்கி வர்றாரு. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரின்னு அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. மனோஜ் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ரோஹிணி யார் இவங்கன்னு அவரு கேட்க, அது வித்யாவோட சித்தி, ரொம்ப டார்ச்சரா இருக்காங்க, வழவழன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இருக்கட்டும், நீ ஷோரூம் போகணும்னு சொன்னேல்ல, நீ கிளம்பு போ அப்படின்னு ரோஹிணி மனோஜை விரட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ண நீ வரலன்னு கேக்குறாரு அவரு. இல்ல நான் வித்யா கிட்ட சொல்லிட்டு வரேன், நீ கிளம்பு, டீலர் வெயிட் பண்ணுவாங்கல்ல, நீ போ அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி அப்படின்னு மனோஜ் கிளம்ப மனமேட தூணை பிடிச்சிக்கிட்டு எட்டி பாக்குற மீனா ரோஹிணின்னு கூப்பிடுறாங்க. அவங்க அப்படின்னு திரும்ப இந்த பக்கம் கரெக்டா கமலா வந்து நிக்கிறாங்க. வித்யா போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடு, நீங்க போங்க, நான் வித்யாவோட சித்திய சாப்பிட அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு திரும்ப கமலா அவங்களுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நான் வர்றேங்கிறாங்க ரோஹிணி. நீ கொடா கண்டன்னா நான் விடா கண்டன்னு அவங்க துரத்திக்கிட்டே இருக்க ரோஹிணி அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா பக்கத்துல வர ரோஹிணி எங்கன்னு வித்யா கேக்குறாங்க. உங்க சித்திய சாப்பிட கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, சித்தியா அப்படின்னு அதிர்ந்து போய் கேக்குறாங்க வித்யா. என்ன ஷாக்காய் போய் கேக்குறீங்க அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு சித்தின்னு யாருமே இல்லையே மீனா அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க. மேடம் இங்க பாருங்க, மேடம் மேடம் திரும்புங்க, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முருகனும் வித்யாவை கூப்பிட்டு இங்கே பாருன்னு காமிக்க எல்லாரும் பார்த்துட்டு கேமராவுக்கு ஸ்மைலிங் ஃபேஸை காமிச்சிட்டு இருக்க மீனா மட்டும் குழப்பமா யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஏதோ அடுக்கி வச்ச படி செட்டு மாதிரி 4 பேரும் படிப்படியான உயரத்துல இருக்க போட்டோ ரொம்ப அழகா வருது. அவ்வளவுதான், மீனாவுக்குள்ள வண்டு கொடைய ஆரம்பிச்சிடுது. என்ன இவங்க சித்தியே இல்லைன்னு சொல்றாங்க, ரோஹிணி வித்யாவோட சித்தின்னு தானே அவங்கள சொன்னாங்க அப்படின்னு மீனா மண்டையை பிச்சுக்க ஆரம்பிச்சுக்க, இங்க நீ வராம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு கொஞ்சம் தள்ளி நின்று அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க கமலா. வேகமா வர்ற ரோஹிணி கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம, ஏய் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு, கல்யாணத்துக்கு வந்தோமா வாழ்த்துனோமா சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கத்த அவங்க அதிர்ந்து போறாங்க. என்ன கல்யாணி இப்படி பேசுறேன்னு அவங்க கேட்க ரோஹிணி முறைக்கிறாங்க. நான் உன் அண்ணின்னு அவங்க சொல்ல, ஏய் இந்த சொந்தம் கொண்டாடுற வேலையெல்லாம் வேண்டாம், அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் தான் உங்க சகவாசமே வேணான்னு தள்ளி வந்துட்டேன்ல, தேவையில்லாம எதுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறீங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு ரோஹிணி பயங்கரமா மொழிய உருட்டி மிரட்ட கமலாவுக்கு மட்டும் இல்ல நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் என்ன ஏதோ சொந்தக்கார பொண்ணுன்னு பேச வந்தா இப்படி பேசுற, உன்னை கட்டிக்கிட்ட நேரம் சேகர் போய் சேர்ந்துட்டான், உன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன, உங்ககிட்ட இனிமே பேசவே மாட்டேன்னு கமலா அங்கிருந்து போயிடுறாங்க. போடி போ, எனக்கும் அதுதான் வேணும், நீ பேசலன்னா அழுதுனாக்குன்னு ரோஹிணி நின்னுட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் முருகனோட முதுக தட்டி கொடுத்து சந்தோஷம்டா அப்படின்னு முத்து சொல்லிட்டு நகர கரெக்டா ரோஹிணி வர்றாங்க. ஏய் வாடி, எவ்வளவு நேரம் போட்டோ எடுக்க வேணாமா அப்படின்னு வித்யா கூப்பிட முருகன் பக்கத்திலேயே நிக்கிறாங்க ரோஹிணி. இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட ரோஹிணி ஈன்னு காதுல இருந்து காது வரல சிரிச்சுக்கிட்டு வித்யா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. மீனா இன்னும் குழப்பமா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. முத்து அவங்க வீட்டுல இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து சொல்லுடா செல்வம்னு சொல்ல, முத்து முருகன் கல்யாணத்துல எடுத்த போட்டோலாம் நீ கேட்டல, அனுப்பி விட்டுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, அப்படியாடா பாக்குறேங்கிறாரு முத்து. சரிடா அப்படின்னு செல்வம் போனை வச்சுட முத்து வசதியா ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துக்கிட்டு, மீனா செல்வம் முருகனோட கல்யாண போட்டோலாம் அனுப்பியிருக்கான் பார்க்கலான்னு கூப்பிடுறாரு. வரேங்க அப்படின்னு சத்தம் முதல்ல வருது. பின்னாடி வர்றாங்க மீனா. முத்து உட்காந்து மொபைல பார்த்துட்டு இருக்க. அவங்க பக்கத்துல பிங்க் கலர் சாரியில மீனா நின்னு அவர் காட்டுற போட்டோவை பார்த்துட்டு இருக்க. அதுவே ஒரு போர்ட்ரைட் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க வித்யா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு மீனா முத்துவோட தோல்ல கைய வச்சுக்கிட்டு போட்டோவை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வரிசையா பார்த்துட்டு வர்றவங்க இன்னொரு போட்டோவை எடுத்து ஜூம் பண்ணி, என்ன மீனா யார் இவங்க பார்லர் அம்மாவோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க மீனாவும் கையில வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஏங்க நான் இவங்கள கோவில்ல பார்த்தேங்க, என்ன விஷயம்னு தெரியல, ரோஹிணி கிட்ட கோவமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரோஹிணி அவங்க கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்தாங்க, ரோஹிணி இவங்கள வித்யாவோட சித்தின்னு சொன்னாங்க, ஆனா வித்யா என்கிட்ட சித்தியே இல்லைன்னு சொன்னாங்க, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சிஐடி சகுந்தலா சிஐடி மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து எனக்கு நல்லா புரியுது மீனா, பார்லர் அம்மா இப்பெல்லாம் நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருச்சு போல, இந்த அம்மா கிட்டயும் கடன் வாங்கி இருந்திருக்கும், அதனாலதான் அந்த அம்மாவும் கோவமா பணத்தை கேட்டிருப்பாங்க போல அப்படின்னு முத்துவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. தெரியல, அவங்க விஷயத்துல ஏதாவது கேட்க போனா நம்மளதான் திட்டுவாங்க, நமக்கு எதுக்குங்க வம்பு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா அதுவும் கரெக்டு தான், சரி கொடு வேற ஏதாவது போட்டோ பார்ப்போம் அப்படின்னு மொபைல வாங்கி அடுத்தடுத்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காரு முத்து. ஒரு போட்டோ எடுத்து வச்சு, மீனா இந்த போட்டோவில் நீ சூப்பரா இருக்கல்லன்னு காமிக்க மீனா கொஞ்சம் வெக்கத்தோட சும்மா சொல்லாதீங்கிறாங்க. அட நிச்சயமா தான் மீனா, கல்யாண பொண்ணாவது அலங்காரம்லாம் பண்ணி இருக்குது, ஆனா எந்த அலங்காரமும் இல்லாம நீ தான் அழகு செல்ல மாதிரி இருக்க அப்படின்னு முத்து ஏகப்பட்ட ஆசையோட மீனாவோட கன்னத்துல தடவுறாரு. நீங்க வேற சும்மா இருங்க, நான் ஒன்னும் அப்படி இல்லை பாருங்க, நீங்க தான் மாப்பிள்ளை மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. நான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன், ஏன் மீனா நீ வேற, நம்ம கல்யாணத்தன்னைக்கு கூட நான் மாப்பிள்ளை மாதிரி இல்லை, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிற முத்து அடுத்தடுத்த போட்டோவை ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காரு. தாலி கட்டுற போட்டோ, இது அக்னியை சுத்தி வர்றது, இங்க இது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளிவிட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு போட்டோ வந்ததும் டக்குன்னு நிறுத்திடுறாரு. அப்புறமா அதை எடுத்து பார்த்து ஜூம் பண்றாரு. அதுல பார்த்துட்டு, மீனா இதுல கிறிஷோட பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு டக்குன்னு கத்துறாரு. ஏங்க அவங்க ஏங்க இந்த கல்யாணத்துக்கு வர போறாங்க அப்படின்னு மீனா கேட்க, நல்லா பாரு மீனா, நான் என்ன பொய்யா சொல்றேன், நீயே பாரு அப்படின்னு பதட்டத்தோட எழுந்து நின்று மொபைல மீனா கையில கொடுக்க மீனாவும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறாங்க. ஆமாங்க கிறிஷோட பாட்டி தான், அவங்க எதுக்கு வித்யா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, நான் அவங்கள பார்க்கவே இல்லையேங்கிறாங்க மீனா. நானும் தான் பார்க்கல அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க நிறைய கோவிலுக்கெல்லாம் போவாங்கல்ல, அதே மாதிரி அன்னைக்கு கோவிலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல,
எனக்கு என்னவோ அவங்க புடவையெல்லாம் பார்த்தா கோவிலுக்கு வந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நின்று அவங்க கல்யாணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு முத்து சொல்ல, மறுபடியும் பார்த்துட்டு ஆமாங்க கல்யாணத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மீனாவும் சொல்ல, கதவு கிட்ட நின்று வழக்கம் போல ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. ஐயோ, எதை தான் செய்யறது, எதை தான் விடுறது, இவ்வளவுதான் நானும் போராடுறதுன்ற மனோபாவத்தோட அவங்க நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது மீனா, அந்த அம்மா கோவிலுக்கு மட்டும் வந்த மாதிரி தெரியல, கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நல்ல புடவையெல்லாம் வேற கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. சாமி கும்பிட வந்தா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, கல்யாணத்தை பார்க்க வந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மீனாவும் சொல்ல, மீனா கொஞ்ச நாளாவே கிறிஷோட பாட்டி வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இதெல்லாம் பாக்குறப்பெல்லாம் அந்த டவுட் இன்னும் அதிகமாகுது அப்படின்னு முத்து சொல்ல, இதுங்களை திட்டுறதா இல்ல அம்மா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே அவங்கள திட்டுறதான்னு மலைச்சு போய் நிக்கிறாங்க ரோகிணி. நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்னு மீனா சொல்ல, நான் சொன்னதை நீ என்னைக்குதான் நம்பி இருக்கிற? கடைசியா நான் சொன்னதுதான் உண்மைன்னு தெரிய வரும், அப்ப நீ என்ன நம்புவ? அப்படிதானே இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, அச்சோச்சோ உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்லைங்க, ஆனா கிறிஷ் விஷயத்துல எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எதுவுமே புரியல அப்படின்னு மீனா சொல்ல, ரோகிணி கலக்கத்தோட அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு, நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க கிட்ட ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தான் இருக்கு மீனா. இல்லன்னா அந்த அம்மா ஏன் இந்த கல்யாணத்துக்கு வரணும், ஏன் இப்படி ஓரமா நின்னு பாக்கணும் அப்படின்னு முத்து கேட்க, மீனா வேற யோசனைக்கு போயிடுறாங்க. சரி நாம தான் பார்க்கல, ஆனா அவங்க நம்மள பார்த்திருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, அவங்க தான் மறைஞ்சு இருக்காங்கல்ல, அதனாலதான் நீ பார்த்து இருக்க மாட்ட, ஆனா அவங்க நம்மள கண்டிப்பா பார்த்து இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இதுங்க ரெண்டும் இன்னும் டீப்பா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு ரோகிணி பாக்குறாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க கோவிலுக்கு வந்திருந்தா அவங்க நம்மள பார்த்து பேசி இருப்பாங்க, நம்மள பார்த்தும் பேசாம போயிருக்காங்கன்னா அவங்க அங்க வந்தது நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் ரொம்ப யோசனையோட அப்படின்னு தலையாட்டுறாங்க. கரெக்டுங்க, ஆனா என்ன காரணம்னு தான் புரியல. அப்படியே அவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தா யார் வீட்டு சைடா வந்திருப்பாங்க? வித்யாவையும் அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை முருகன் சைடா இருக்குமோ அப்படின்னு மீனா கேட்க, தெரியல, சரி நான் அவங்கிட்ட விசாரிச்சு பாக்குறேன்னு முத்து சொல்ல, ஐயோ இது இன்னும் ஆழமா போனா ரொம்ப ஆபத்தாச்சேன்னு பாக்குறாங்க ரோகிணி. என்னதான் பண்றதுன்னு வெறுப்போட கதவை சாத்திட்டு ரூம்குள்ள வருவாங்க, மொபைல் எடுக்கிறாங்க. செம்ம டென்ஷனோட அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மாவும் குடுகுடுன்னு ஓடி வந்து மொபைல் எடுத்து கல்யாணிங்கிறாங்க. நீ வித்யா கல்யாணத்துக்கு வந்திருந்தியா அப்படின்னு ரோகிணி கேட்க, அவங்க அம்மாவோட முகம் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுது. சொல்லு, நீ கல்யாணத்துக்கு வந்திருந்தியா அப்படின்னு ரோகிணி கத்த, ஆமாண்டி வந்திருந்தேன்னு அடிக்குரல்ல சொல்றாங்க அவங்க அம்மா. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா உனக்கு? நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ எதுக்காக வந்த அப்படின்னு ரோகிணி கேட்க, இல்லடி வித்யா பத்திரிக்கை கொடுத்து கண்டிப்பா வரணும்னு சொன்னா, உன் கூட பிறந்த பொண்ணு மாதிரி பழகி இருக்கா, அவ கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு அவங்க அம்மா சொல்ல, எதையாவது சொல்லிட போறேம்மா, உன் பொண்ணுன்னா ஏன் கல்யாணத்துக்கே உன்னை கூப்பிடல, அவ கல்யாணத்துக்கு நீ வந்தா என்ன வரலன்னா என்ன, என்னை மாட்டி விடுறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ரோகிணி காட்டு கத்து கத்துறாங்க. இல்ல ரோகிணி, நான் மறைஞ்சு நின்று யாருக்கும் தெரியாம தான் கல்யாணத்தை பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, வேண்டாமா ஏதாவது சொல்லிட போறேன், நீ அங்க இருக்க ஆளுங்க கண்ணுல தான் படல, ஆனா அங்க எடுத்த போட்டோல நீ கேப்சர் ஆயிருக்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவங்க அம்மா ஐயோ அப்படின்னு அதிர்ந்து போய், என்ன சொல்றடி நீ, நான் போட்டோல இருக்கேன் நான் கேக்குறாங்க. அந்த முத்துவும் மீனாவும் அதை பார்த்து, ஏன் வந்த, எதுக்கு வந்த, உன் பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு, மர்மம் இருக்கு அப்படின்னு அதை ஒரு இன்வெஸ்டிகேஷனாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி பல்ல கடிச்சுக்கிட்டு சீர அவங்க அம்மா தவிக்கிறாங்க. இல்லடி நான் யாரும் பார்க்கலன்னு தான் நினைச்சேன்னு அவங்க அம்மா சொல்ல, என்ன வெறுப்பேத்தாத, இனிமே தயவு செஞ்சு எதுவுமே இதெல்லாம் பண்ணாத, ஒவ்வொரு இடத்துலயும் நீ என்ன மாட்டி விட்டுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நீ வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரோகிணி கத்த, இல்ல கல்யாணின்னு அவங்க அம்மா நடுங்குறாங்க. வித்யா கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஆசையில தான் அப்படின்னு அவங்க மென்னு முழுங்க, அவ கல்யாணத்தை பார்க்க வந்து ஏன் கல்யாணத்தை இல்லாமையே பண்ணிடுவ போல இருக்கு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டு இங்க இருக்க முடிஞ்சா இரு, இல்லையா உன்னை நான் திருப்பி ஊருக்கே அனுப்பி வச்சிடுவேன் சொல்லிட்டேன், போனை வை அப்படின்னு வெறி பிடிச்ச நாய் மாதிரி முகத்தை காமிச்சிட்டு போனை வச்சிடுறாங்க ரோகிணி. அவங்க அம்மா அப்படியே அங்க அசந்து போய் நிக்கிறாங்க. பெரிய சண்டையை முடிச்சிட்டு பெரிய பெரிய மூச்சு எடுத்துட்டு இருக்க காட்டெருமை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரோகிணி. முத்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க, அங்க டிராபிக் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரமா வாங்க, காரை நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, கீழே இறங்குங்க
அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க முத்து வண்டியை நிறுத்துறாரு. அதை பார்க்குற அருண் அங்கே திரும்பி பார்த்துட்டு இருக்க முத்துவும் அருணை பார்த்துக்கிட்டே இறங்குறாரு. பேப்பர்ஸ் எல்லாம் எடுங்க, இப்படி கொடுங்கன்னு கேட்க முத்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட நீட்டுறாரு. அருண் அவங்கள பார்த்துட்டு இருந்துட்டு அடுத்து அவரோட வேலையை பார்க்க குனிறாரு. அருண் கிட்ட அடுத்த ஆள் கொண்டு வந்து அவங்களோட பேப்பர்ஸை நீட்ட முத்து அப்படியே திரும்பி அருணை பார்த்துட்டு இருக்காரு. அருண் படு சின்சியரா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்க முத்து மறுபடியும் பேப்பர் கொடுத்த கான்ஸ்டபிள் கிட்ட திரும்புறாரு. இந்தாங்க நீங்க போலாம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க முத்து கார்ல உட்கார போக அந்த ரோட்ல வேகமா ஒரு பைக்காரர் வர்றாரு. அவர் அந்த ரோட்ல ஜிக்ஸாக்கா ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வர எதிரில் வர்ற லேடி மேல இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு. டேய் நில்லுடான்னு அருண் கத்திட்டு இருக்க அந்த லேடி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. அம்மா அம்மான்னு முத்துவோட உடனே ஒரு பொண்ணு மொபைல தான் கையில தூக்குறாங்க. அருண் அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டா கிளம்புறாரு. அம்மா அம்மா இதோ பாருங்க அப்படின்னு முத்து அவங்க கன்னத்தை தட்டி பார்த்துட்டு ஓடி போய் அவர் கார்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ அந்த வழியா பைக்ல போன இன்னொரு லேடியும் வண்டியை நிறுத்திட்டு வேகமா மொபைல் எடுத்து அந்த அம்மா முகத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஏதோ மொபைல காட்டினா முழிச்சிருவாங்கன்ற மாதிரி இருக்க அவங்களோட ஆட்டிடியூட். முத்து இது எதையும் சட்டை பண்ணாம தண்ணியை கொண்டு வந்து முகத்துல தெளிச்சு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க இன்னொரு லேடியும் மொபைலை தூக்கி பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. அம்மா கண்ணை தரங்க அப்படின்னு அவங்க கண்ணத்தை தட்டி பார்க்குற முத்து நிமிந்து பார்க்க அவங்கள சுத்தி ஒரு 5-6 பேர் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. டென்ஷன் ஆயிடுறாரு முத்து. ஏயா அந்த அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க, தலையில அடிபட்டு கிடக்கு, ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, வாங்கய்யா தூக்குங்கய்யா அப்படின்னு சொல்ல வீடியோ எடுத்துட்டு இருந்த ஜென்மங்கள்லாம் வாங்க தூக்குங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அந்த அம்மாவை தூக்குறாங்க. பார்த்து ஜாகிரதையா அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு 4 பேருமே சேர்ந்து அந்த அம்மாவை தூக்கிட்டு வர அப்புறம் ஓபன் பண்ணுங்கன்னு முத்து சொல்ல ஒரு பையன் வீடியோ எடுத்துக்கிட்டே ஓடி போய் திறக்கிறான். எப்படா ஒண்ணு விழும் கொத்தி திங்கலான்னு கழுகுகள்லாம் காத்துட்டு இருக்குமா, அது மாதிரி யாருக்காவது என்ன நடந்தா உடனே வீடியோ எடுத்துடலான்னு எல்லா மொபைலும் கையுமா தான் சுத்திட்டு அலையுதுங்க. இவங்க இவ்வளோ பரபரப்பா அந்த அம்மாவை தூக்கிட்டு போக இன்னொரு லூசு பையன் அங்கே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஏதோ மினிஸ்டரோட ப்ரோக்ராமை லைவா கொண்டு போற மாதிரி ஆளுக்கு ஒரு ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரே பதட்டமா அவங்கள பின் சீட்ல படுக்க வச்சுட்டு அக்கா யாராவது கூட வர்றீங்களான்னு முத்து கேட்க நான் வரேன்பான்னு ஒரு லேடி முன்னாடி வர்றாங்க. வாங்கக்கா முன்னாடி போய் ஏறுங்க அப்படிங்கிற முத்து அங்க இருக்கவங்கள்ட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாரு. டாப் ஸ்டார் ஒருத்தர் ரோட்ல போற மாதிரி எல்லாரும் மொபைலும் கையுமா இந்த காட்சியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் இது ஒரு பெரிய சென்சேஷன் நியூஸா மாறிடுது. போலீஸ்காரன் அந்த அம்மாவை காப்பாத்தாம இடிச்சவனை துரத்திட்டு போறான். நல்ல வேலை அந்த டிரைவர் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. அவரு நல்ல மனுஷங்கன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்க என்ன இருந்தாலும் அந்த போலீஸ்காரர் பண்ணினது தப்புதான் அப்படின்னு இன்னொருத்தர் மைக்ல சொல்லிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க சீதா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட அவங்க கோ ஸ்டாஃப்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் முதல்ல அவர் வேலையை விட்டு தூக்கணும், ஆமா அதை தான் செய்யணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு இன்னொருத்தர் பக்கவாத்தியம் வாசிச்சுட்டு இருக்க வீட்டில் இருக்க அருணும் அவங்க அம்மாவும் கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருண் அவங்க அம்மாவை பார்த்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல சீதாவும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வர்ற முத்துவை நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா சொல்ல அண்ணாமலையை திரும்பி அங்கேயே நில்லடான்னு கோவமா சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.